ஹாய் எவ்ரி ஒன். இந்த ரெண்டு வாக்கியங்களையும் பாருங்கள். பஸ் இஸ் நாட் ரன்னிங், பேருந்து ஓடிக்கொண்டிருக்கவில்லை. பஸ் டஸ் நாட் ரன், பேருந்து ஓடாது. டிஃபரன்ஸ் இருக்கா? ரெண்டு வாக்கியங்களுக்கும் வித்தியாசங்கள் இருக்கா? ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கே இருக்கிற வாக்கியங்கள், அதாவது கேள்விகளை பாருங்கள். டசன் ஹீ ஒர்க்கிங், டிட் ஹீ ஷவுட்டிங், ஆர் வி ரன்னிங், மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கா? சில வாக்கியங்களில், அதாவது சில கொஸ்டின்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்குது, சில கொஸ்டின்ஸில் மிஸ்டேக்ஸ் இல்லை. இந்த மிஸ்டேக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராமர். அதே மாதிரி இங்கிலீஷில் பேசுகிறப்ப இந்த டவுட்ஸும் வரும். டஸ் ஹீ கோஸ் சொல்லலாமா? டஸ் ஹீ கோ அப்படின்றது கரெக்டாக? டஸ் ஹீ ஸ்பீக்கிங் இது கரெக்டாக, இல்லை ஹீ டஸ் ஸ்பீக்கிங் இது கரெக்டாக? இந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டஸ் அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர், அதாவது ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம். டூ அப்படிங்கிற வார்த்தை பன்மை, ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹீ டஸ் நாட் டர்ன், அவர் திரும்பவில்லை. இட் டஸ் நாட் ரிங், இது ஒலிக்கவில்லை. எல்லாத்துலேயும் பாருங்கள் சிங்குலர் தான் இருக்குது, அதாவது ஒருமை. ஹீ, இட், ஸ்டூடெண்ட், மாணவன். ஓகே, அதனால டஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் டஸ் நாட் ரைட், மாணவன் எழுதவில்லை. அவர் கவனிக்கவில்லை அப்படிங்கிறத ஹீ டஸ் நாட் லிசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஹீ டு நாட் லிசன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? அந்த டூ அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஹீ அப்படின்னு தான் இருக்குது, அதாவது அவர், அவன் ஒருத்தர் தான். அதனால் டூ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஹீ டு நாட் லிசன் அப்படின்னு சொன்னால் கிராமர் மிஸ்டேக். ஹீ டஸ் நாட் லிசனிங் இது கரெக்டாக? இதுவும் மிஸ்டேக் தான். ஹீ டஸ் லிசனிங் அப்படின்னு சொல்லலாமே தவிர ஹீ டஸ் நாட் லிசனிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ இஸ் நாட் லிசனிங், அதுதான் கரெக்ட். அவர் கவனிக்கவில்லை, அவர் கவனித்து கொண்டிருக்கவில்லை. ஹீ இஸ் நாட் லிசனிங். நல்லா பார்த்துக்கோங்க. ஹீ இஸ் லிசனிங் அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு, அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் லிசனிங். இதே சென்டென்ஸை இப்படியும் சொல்லலாம். ஹீ டஸ் லிசனிங், அவர் கவனித்தலை செய்கிறார். ஹீ டஸ் லிசனிங். இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம மேக்ஸிமம் ஹீ இஸ் லிசனிங் தான் யூஸ் பண்ணுவோம், அதான் ஈஸி. அதே மாதிரி ஹீ இஸ் ரைட்டிங், அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஹீ லைக்ஸ் ரைட்டிங் போயம்ஸ், அவருக்கு கவிதைகள் எழுதுதல் பிடிக்கும். ஓகே, ரெண்டு சென்டென்சஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் ரைட்டிங் அப்படிங்கிற வாக்கியம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, அவர் எழுதி கொண்டிருக்கிறார். ஹீ லைக்ஸ் ரைட்டிங் போயம்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அவர் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஹீ இஸ் நாட் ரைட்டிங். ஓகே, ஹீ டஸ் நாட் ரைட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எழுதவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹீ இஸ் நாட் ரைட்டிங்னா அவர் எழுதி கொண்டு இருக்கவில்லை. ஹீ டஸ் நாட் ரைட் அப்படின்னா அவர் எழுதவில்லை. ரெண்டு வாக்கியங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஹீ ரைட்ஸ் அப்படின்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அவர் எழுதுகிறார். பஸ் இஸ் நாட் ரன்னிங், பேருந்து ஓடிக்கொண்டிருக்கவில்லை. பஸ் டஸ் நாட் ரன், பேருந்து ஓடாது. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பஸ் இஸ் நாட் ரன்னிங், பேருந்து ஓடிக்கொண்டிருக்கவில்லை. பஸ் டஸ் நாட் ரன், பேருந்து ஓடாது அப்படின்னு அர்த்தம். அதாவது இஸ், வாஸ், ஆர், ஆம் இந்த வார்த்தைகள் எல்லாமே பி வேர்ப்ஸ். ஓகே, இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு வேர்ப், அதாவது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஒன்று கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கணும், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும், அட்ஜெக்டிவாக இருக்கணும். இந்த பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணுற வேர்ப் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கணும், இல்லைன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பி வேர்ப்ஸ்க்கு அடுத்து ஃபாலோ பண்ணுற வார்த்தைகள், அதாவது வேர்ப்ஸ் ஐஎன்ஜியோடு இருக்குது பாருங்கள். இது கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ இஸ் காலிங், வி ஆர் ஒர்க்கிங், இட் இஸ் மூவிங். ஸோ ஒன்று ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கணும், இல்லைன்னா இந்த பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணுற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது அட்ஜெக்டிவாக இருக்கணும். ஹீ இஸ் வார்ன்டு பை அஸ், வி ஆர் கிவன் அ சான்ஸ் பை தம். இந்த கிவன், வார்ன்டு, டன் இந்த மாதிரி வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பி வேர்ப்ஸை ஃபாலோ பண்ணி வர்றதுல தான் ஐஎன்ஜி சேர்க்கணுமே தவிர டூ, டஸ், டிட் இதில் நெகட்டிவ் சென்டென்ஸில் வர்றப்ப ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. நெகட்டிவ் சென்டென்ஸில் மட்டும்தான். இதில் பாருங்கள், ஹீ டஸ் நாட் காலிங் இது தப்பு. வி டு நாட் ப்ரேயிங், திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஹீ டஸ் காலிங் இது கரெக்டு. வி டூ ப்ரேயிங் இது அசர்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லை. அதனால் ஐஎன்ஜி வருது பாருங்கள். டூ, டஸ்ஸை ஃபாலோ பண்ணி ஐஎன்ஜி வருது. ஆனால் நெகட்டிவ் சென்டென்ஸில் வரக்கூடாது. ஹீ டஸ் நாட் காலிங், வி டு நாட் ப்ரேயிங். அது வராமல் என்ன வரணும்? பி வேர்ப் வரணும். ஹீ இஸ் நாட் காலிங், ஓகே, வி ஆர் நாட் ப்ரேயிங் அந்த மாதிரி வரணும்.
இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சென்டென்சஸ் பாருங்கள், அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸில் எதெல்லாம் தப்பு, அதாவது எந்த கொஸ்டின்ஸ்லாம் தப்பு. இப்போ நம்ம ஒரு ரூல் பார்த்தோம்ல, அதாவது இஸ், வாஸ், ஆர், வேர் இதெல்லாமே பி வேர்ப்ஸ். இதை ஃபாலோ பண்ணி ஐஎன்ஜி இருக்கலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கலாம். அதே மாதிரி டஸ் நாட் காலிங், டஸ் நாட் கிவிங் அப்படின்னு வரக்கூடாது. ஸோ இந்த டூ, டஸ், டிட் இந்த 3 வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுற வேர்ப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிராமர் இது, இம்பார்ட்டண்ட் கிராமர் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே இருக்கிற கேள்விகள் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிராமரில் கிளியராக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் திருத்திக்கலாம். தட்ஸ் ஆல். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக பாருங்கள், அதனுடைய அர்த்தத்தையும் பாருங்கள். ஈஸியாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டசன்ட் ஹீ ஒர்க்கிங், திஸ் இஸ் ராங். ஏன்னா நாட் அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு பாருங்கள். நெகட்டிவில் வர்றப்ப ஐஎன்ஜி வரக்கூடாது. டசன்ட் ஹீ ஒர்க், தட் இஸ் கரெக்ட். டூ வி ரன், அந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. ஸோ க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டான சென்டென்சஸ், கரெக்டான கொஸ்டின்ஸ். டூ வி ரன் கரெக்ட். டசன்ட் ஹீ ஒர்க் அப்படின்னு தான் வரணும். டிட் ஹீ ஷவுட்டிங், திஸ் இஸ் ராங். டிட் ஹீ ஷவுட், அவர் சத்தம் போட்டாரா? டிட் ஹீ ஷவுட். டூ ஹீ ப்ரொடியூஸ், இந்த கொஸ்டின் கரெக்டாக? டூ ஹீ ப்ரொடியூஸ். டூ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பன்மைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டஸ் ஹீ ப்ரொடியூஸ் தான் கரெக்ட். ஆர் வி ரன்னிங், நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த கொஸ்டின் கரெக்ட். இந்த ஆர் அப்படிங்கிறது பி வேர்ப், அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் வந்து ஐஎன்ஜியில் இருக்குது. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. ஆர் வி ரன்னிங். டஸ் ஹீ ஷவுட்ஸ், இது கரெக்டா? திஸ் இஸ் ராங். டஸ் வந்துருச்சு, அதனால் வேர்போட எஸ் ஆட் பண்ண தேவையில்லை. டஸ் ஹீ ஷவுட். அதே மாதிரி டசன்ட் ஹீ மேக், ஸோ டசன்ட் நெகட்டிவ் வேர்டு வந்திருக்கு, மேக் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இந்த கொஸ்டின் கரெக்ட். டஸ் ஹீ ஒர்க், இது கரெக்ட். இஸ் ஹீ ஆஸ்க், கரெக்டா? இஸ் அப்படிங்கிறது பி வேர்ப், அப்போ என்ன வரணும்? ஐஎன்ஜி வரணும். இஸ் ஹீ ஆஸ்கிங், அதுதான் கரெக்ட். ஓகே, இஸ் ஹீ ஆஸ்கிங். அடுத்த கேள்வியை பாருங்கள், அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இஸ் ஹீ ஷவுட்டிங், அவர் சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறாரா? இஸ் ஹீ ஷவுட்டிங். இஸ் ஷீ ஒர்க்கிங், இதுவும் கரெக்ட். டிட் ஹீ ரைட், இதுவும் கரெக்ட். டிட்டை ஃபாலோ பண்ணுறவ ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். வாஸ் ஹீ டெல்லிங், கரெக்ட். டோன்ட் வி ரன்னிங், இந்த கேள்வி எப்படி இருக்கணும்? டோன்ட் வி ரன் அப்படின்னு தான் இருக்கணும். டோன்ட் வி ரன்னிங் அப்படின்னு இருக்கக்கூடாது. இல்லைன்னா ஆர் வி ரன்னிங் அப்படின்னு இருக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், கிராமர் எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.